வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிகாசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவங்க 2 பேரையும் பேசி பழக விடு. அப்பதான் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து, இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்கன்னு அண்ணாமலை சொல்ல, "ஓ! இன்னொரு தடவ இந்த மாரி தப்பு பண்ணா அவளுக்கு தைரியம் வந்துடுமா?" அப்படின்னு விஜயா கேட்க, "நீ அந்த பொண்ண மட்டும் திட்டிட்டு இருக்காத. உன் பையன் என்ன 3 மாச குழந்தையா? அவன் மேல என்னமோ தப்பே இல்லாத மாரி பேசிட்டு இருக்கன்னு" அண்ணாமலை கேட்க, விஜயா முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. ரோகிணியே பணத்த குடுக்க வேணான்னு சொல்லியிருந்தாலும், என்ன சொல்லியிருக்கணும்? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. தப்பு அப்படின்னு அவகிட்ட சொல்லியிருக்கணும்ல. சரி, அது போகட்டும் விடு. அவன் மேல நீ அவ்ளோ பாசம் வச்சிருக்கீல்ல? உன்கிட்டயாவது சொன்னானான்னு அண்ணாமலை கேட்க, அது அந்த ரோகிணி தான் சொல்ல வேணான்னு சொல்லியிருப்பா. அப்படின்னு அதே இடத்துலயே நிக்கிறாங்க விஜயா. சலிச்சுக்கிற அண்ணாமலை, ரோகிணி சொன்னா இவன் விட்டுறலாமா? அப்புறம் உன் மேல என்னதான் மரியாதை வச்சிருக்கான் அவன்? அப்படின்னு அண்ணாமலை கேட்க, சுத்தி சுத்தி எல்லாருமே கவனமா இருந்துக்கோன்னு சொல்றது விஜயா மைண்ட்ல வருது. யோசிச்சுட்டு இருக்காங்க. அவன் மேலயும் தப்பு இருக்கு. நீ அத மறைச்சு ரோகிணிய மட்டும் குற்றவாளி ஆக்க பாக்காத. அவள மட்டும் தண்டிக்கிறது நியாயமே இல்ல. தப்பு பண்ணிட்டாங்க, கேட்டாச்சு, நீயும் அடிச்சுட்ட. அத்தோட விட்டுரு. 2 பேரையும் பேச விடாம பண்றதெல்லாம் எதுக்கு? என்ன இருந்தாலும் அவங்க புருஷன் பொண்டாட்டி. அவங்க விஷயத்துல நாம தலையிடுறது தப்பு. நம்ம 3 பசங்களுமே அவங்கவங்க பொண்டாட்டிங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கணும். பிரிச்சு வைக்கணும்னு நினைக்க கூடாது. ஒரு பிரச்சனை சிறுசா இருக்கும்போதே அத பேசி முடிச்சிடணும். நீயும் அவகிட்ட பேசல, மனோஜையும் அண்ட விடலன்னா, இதுக்கு மேல நமக்கு என்ன வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சு அவ மலேசியாவுக்கு கிளம்பி போயிட்டான்னா? அப்படின்னு அண்ணாமலை கேட்க, திடுக்குன்னு பாக்குறாங்க விஜயா. என்ன செய்ய முடியும்? வாழ வந்த பொண்ணு வீட்ட விட்டு போயிட்டா, எல்லாரும் மாமியார் தான் குறை சொல்லுவாங்க. அது உனக்கு தேவையா? அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. எனக்கு மட்டும் அவங்கள பிரிக்கணும்னு ஆசையா என்ன? இந்த ரோகிணிக்காக நான் அவ்வளவு பண்ணியிருக்கேன். எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். என்னையே ஏமாத்திட்டாங்கற ஆதங்கம் தாங்க. இவ்வளவு ஏன்? முத்துவுக்கு நீங்க தானே மீனாவ கட்டி வச்சீங்க. ரவி அவனே தேடிக்கிட்டான். ஆனா மனோஜுக்கு நானே இவள தேடி வச்சு கட்டி வச்சேன். இவங்க சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? நம்மள எல்லாம் முட்டாளாக்கிட்டாங்களே! அப்படின்னு ஏதோ தெரு தெருவா ரோகிணிய தேடி புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்ச மாரி விஜயா சொல்றாங்க. உன் கோவம் நியாயம்தான். ஆனா அந்த பணத்த ரோகிணியே எடுத்துட்டு போகணும்னு நினைக்கலையே. மனோஜ் முன்னேறணும்னு அவ நினைச்சிருக்கிறா. அதுக்கு நம்ம மனோஜும் துணை போயிருக்கான்ல. இதுக்கு மேல இத வழக்கா பாக்காத. அவங்க 2 பேருமே பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும். அதுதான் இந்த பிரச்சனைக்கு நல்லது. இல்லன்னா ரோகிணி மறுபடியும் மலேசியா போனாலும் போயிடுவா. அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயாவுக்கு கொஞ்சம் பயம் வருது. ரோகிணி வித்யா வீட்டு சோஃபால முட்டு கொடுத்து அழுதுட்டு இருக்காங்க. ஏய், இன்னும் எவ்வளவு நேரம் தாண்டி அழுதுகிட்டே இருப்ப? விடு, நம்ம கைய மீறி ஏதோ நடந்துடுச்சு. அந்த ஜீவா இப்படி திடீர்னு வந்து நிப்பான்னு யாரடி நினைச்சா? அப்படின்னு வித்யா சொல்ல, நான் அழுகறதுக்கு காரணம் அவ இல்ல, முத்து அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிற ரோகிணி கண்ணை தொடச்சுக்கிட்டு, ரொம்ப நாளா என்னை எதுலயாவது மாட்டி விடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு செஞ்சுட்டான். அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஏய் நீ எவ்வளவோ பொய் சொல்லியிருக்க, ஏமாத்தி இருக்க. அது எதுலயுமே நீ மாட்டாம இந்த காசு விஷயத்துல மாட்டுவன்னு நான் நினைக்கவே இல்லடி. இத நீயும் மனோஜும் சேர்ந்து தானே பண்ணீங்க. அப்ப உன் மாமியார் உன் மேல மட்டும் எதுக்கு கோவப்படுறாங்க? அப்படின்னு வித்யா கேட்க, அவங்களோட பையன் இல்ல, விட்டு கொடுக்க மாட்டாங்கங்கறாங்க ரோகிணி. மனோஜ் உனக்கு சப்போர்ட் பண்ணாம கழட்டி விட்டுட்டாருல. நான் தான் இத பண்ணினேன். ரோகிணிக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லாம நீ தான் செஞ்சேன்னு போட்டு கொடுத்திருக்காரு வீட்ல. இப்ப மொத்தமா எல்லாம் உன் பக்கம் திரும்பிடுச்சு. உன் மேல உன் மாமியாருக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க்கே வந்துருச்சு. அப்படின்னு வித்யா எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு இருக்க. அவங்க என் மேல இவ்ளோ வெறுப்ப காட்டுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல வித்யா. பார்லர் பேர் மாத்துனப்ப கூட என்ன கோவமா திட்டினாங்க. அதே மாரி பேசிட்டு விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்ல. அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. ஆமாண்டி, அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்கல்ல. அவங்க கைரேகைய பாக்கணும்னா உன் கண்ணத்திலேயே பாத்துடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு அடி பலமா விழுந்திருக்கு. இதுக்கே இந்த அடின்னா, மலேசியா கிறிஷ் விஷயம்லாம் தெரிஞ்சுட்டா கன்ஃபார்மா மர்டர் தாண்டி. அப்படின்னு ரோகிணி இன்னும் பயமுறுத்திட்டு இருக்காங்க வித்யா. வீட்ல மீனா வெஜிடபிள் சாப் பண்ணிட்டு இருக்க. பக்கத்துல உட்கார்ந்திருக்க முத்து, மீனா இதெல்லாம் அப்பா கிட்ட சொன்னியான்னு கேக்குறாரு. ஆ, நடந்த எல்லா விஷயத்தையும் மாமா கிட்ட சொன்னேங்க. அப்படின்னு மீனா சொல்ல, நீ இததான் செய்வேன்னு எனக்கு தெரியும். நீ தான் இந்த பார்லர் அம்மாவுக்கு ஓவரா பாவம் பாத்துக்கிட்டு இருக்கிற. ஆனா நீ இந்த விஷயத்துல சந்தோஷமா இருக்கியான்னு தானே உங்ககிட்ட கேட்டுச்சு. அப்படின்னு முத்து சொல்ல, அவங்க எதையோ சொல்லிட்டு போகட்டுங்க. ஆனா உங்க அம்மா இப்படி உங்க அண்ணனையும் ரோகிணியும் பிரிச்சு வைக்க பாக்குறது நல்லதில்ல. அப்படின்னு மீனா சொல்ல, சரி அப்பா என்ன சொன்னாருன்னு கேக்குறாரு முத்து. அத்தை கிட்ட பேசியிருக்காரு, வாக்கிங் போயிட்டு வரேன்னு போயிருக்காரு. அப்படின்னு மீனா சொல்ல, ஓ அப்பாவே பேசிட்டாரா? தல பஞ்சாயத்துல இறங்கிட்டாருன்னா இனி எல்லாம் சரியாயிடும். ஏன்னா அவரு மத்தவங்க மாதிரியெல்லாம் கிடையாது. அனுபவசாலி. அவருக்கு எப்ப என்ன பேசணும்னு நல்லா தெரியும். விஷயத்த உடனே பெருசு பண்ணாம கொஞ்ச நாளைக்கு ஆற போடுவாரு. அப்புறமா யோசிப்பாரு. நீ வேணா பாரு. எல்லாருக்கும் நல்லது நடக்கிற மாதிரி ஒரு முடிவை சொல்லுவாரு. அதான் நம்ம தல. அப்படின்னு அப்பாவை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காரு முத்து.
விஜயா ரூம்குள்ள இருந்து வர மனோஜ் வெளியே இருந்து உள்ளர வர்றாரு. நேரா ரூம்குள்ள போக திரும்ப நில்லு அப்படின்னு விஜயா சொல்ல அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே மனோஜ் பக்கத்துல வர்றாரு. மீனா உடனே காதை தீட்டிட்டு எட்டி பாக்குறாங்க. ரோஹிணி எங்கன்னு விஜயா கேட்க தெரியலமாங்கிறாரு அவரு. நீ பேசலையான்னு விஜயா கேட்க இல்லம்மா, நீங்க சொல்லாம எப்படி பேசுறதுன்னு நான் அவளுக்கு போன் கூட பண்ணல. ஷோரூம்க்கு அவ வரல, வீட்டுக்கும் வரலையா அப்படின்னு மனோஜ் கேட்க காலையில போனவ இன்னும் காணோம்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தியா மீனா, பொண்டாட்டி கிட்ட பேசக்கூட அம்மா பர்மிஷன் இருந்தாதான் பண்ணுவானா. ஜீவா கொடுத்த காசை எடுத்துட்டு போகும்போது அம்மா கிட்ட கேட்கணும்னு தோணலையே அப்படின்னு முத்து அங்கிருந்தே வாய்ஸ் கொடுக்க டேய் சும்மாருடா அப்படின்னு ஹால்ல இருந்து மறு வாய்ஸ் கொடுக்கறாரு மனோஜ். ஆனா உனக்கு நான் எப்படிப்பட்ட புருஷன் கிடைச்சிருக்கேன் பாத்தியா, யார்கிட்டயும் பர்மிஷன்லாம் வாங்க வேண்டாம், எனக்கு தோணுச்சுன்னா நான் செய்வேன் அப்படின்னு மீனா கிட்ட சொல்ற மாதிரி அவங்களுக்கும் சேர்த்து சொல்லிட்டு இருக்காரு முத்து. பேசாம இருங்கங்கிற மீனா எட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் ரோஹிணிக்கு போன் பண்ணி நீயே வர சொல்லு அப்படின்னு விஜயா சொல்ல சரி சரிம்மா அப்படிங்கிற மனோஜ் படு ஆர்வமா போன் எடுத்து ரோஹிணி கால் பண்றாரு. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போன் எடுத்து பாக்குறாங்க ரோஹிணி. அதுல மனோஜ்னு இருக்க அவங்க முகம் சுருங்கிடுது. ஏண்டி மனோஜ் தானே கால் பண்றாரு, போனை அட்டன் பண்ணி பேச வேண்டியது தானே, உன்னைய இன்னும் காணோம்னு போன் பண்றாரு போல அப்படின்னு வித்யா சொல்ல வேண்டாம் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. மனோஜ் காதுல இருந்து போன் எடுக்க என்னடான்னு விஜயா கேக்குறாங்க. முத்துவும் மீனாவும் ஆர்வமா எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. எடுக்கலமா அப்படின்னு மனோஜ் சொல்ல உன் போனையும் எடுக்க மாட்டேங்கிறாளா, இப்ப என்ன நான் அவளுக்கு போன் பண்ணி கெஞ்சணுமாமா அப்படின்னு விஜயா கோவமா கேட்க அப்படி இல்லம்மா, இத்தனை நாளா நான் அவகிட்ட பேசல, அதான் கோவத்துல அப்படின்னு மனோஜ் சொல்ல வர இப்ப எங்க இருப்பா அவ அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. தெரியலம்மா, பார்லருக்கு வேணா போன் பண்ணி பாக்குறேன் அப்படிங்கிற மனோஜ் கால் பண்ணி ஹலோ நான் மனோஜ் பேசுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறவரு அப்படியா சரின்னு போனை வச்சிடுறாரு. மீனா பயங்கர கியூரியஸா பாத்துட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்னு விஜயா கேட்க பார்லருக்கும் வரலையாமா, வேற எங்க போயிருப்பான்னு தெரியலமா, எதுக்கும் திரும்ப ஒருக்கா போன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. ஏண்டி எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு வித்யா கேட்க எதுக்கு எடுக்கணும், நான் அடி வாங்குறத பாத்துக்கிட்டு சும்மா நின்னுகிட்டு இருந்தான், என்ன ஆனாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டான்னு தான் நினைச்சேன், ஆனா அவங்க அம்மா பேச்ச கேட்டு அப்படியே அமைதியா நின்னுட்டான் அப்படின்னு ரோஹிணி கொஞ்சம் கடுப்பா சொல்ல இதோ இந்த பழைய பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, எடுப்பார் கைப்பில்லைன்னு, அதுதான் உன் புருஷன். ஆரம்பத்துல அம்மா பேச்ச மட்டும் கேட்டாரு, அப்புறம் உன் பேச்ச கேட்டாரு, இப்ப திரும்பவும் அம்மா பேச்ச கேக்குறாரு. அவருக்குன்னு சொந்த புத்தி என்னைக்கு இருந்திருக்கு அப்படின்னு வித்யா சொல்லிட்டு இருக்க ஏகப்பட்ட ரியாக்ஷனோட முறைச்சிட்டு இருக்காங்க வித்யாவ ரோஹிணி. புருஷனை சொன்னது கோவம் மட்டும் வருதா, அவ்வளவு பாசம், அப்ப போன் அட்டன் பண்ணி பேச வேண்டியது தானே அப்படின்னு வித்யா சொல்ல இப்ப உடனே எடுத்தா என் அருமை அவனுக்கு தெரியாது, அங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாம விட்டு கொடுத்துட்டான்ல, கொஞ்ச நேரம் தேடட்டும் அப்படின்னு ரோஹிணி வன்மத்தோட சொல்லிட்டு இருக்க. மறுபடியும் அவங்க மொபைல் ரிங் ஆகுது. கொஞ்சம் யோசிக்கிற ரோஹிணி அட்டன் பண்ணாம தூக்கி டப்புன்னு பேக் மேலேயே வச்சிடுறாங்க. மீனாவோட கை மட்டும் தான் வெஜிடபிள் நறுக்கிட்டு இருக்கு, காது கண்ணு எல்லாமே அங்கதான் இருக்கு. மீனா ஆம்பளை அப்செட் ஆனா பாருக்கு போவான், பழக்கம் இல்லாதவன் பீச்சுக்கு போவான், இதே பொம்பளை அப்செட் ஆனா அம்மா வீட்டுக்கு தான் போவாங்க அப்படின்னு முத்து சொல்ல ஏங்க ரோஹிணியோட அம்மா வீடு தான் மலேசியாவுல இருக்கே, அதான் இப்ப யாரும் இல்லையேங்கிறாங்க, அம்மா வீடு இல்லைன்னா என்ன ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு முத்து அசால்ட்டா சொல்ல ஆமாங்க, ரோஹிணி வித்யா வீட்டுல கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ற. மீனா ஹாலையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நாம யோசிக்கிறோம், இவங்களுக்கு யோசிக்க தெரியலல்ல அப்படின்னு முத்து சொல்ல அம்மா நான் வித்யாவுக்கு கால் பண்ணி பாக்குறேம்மா அப்படிங்கிற மனோஜ் வித்யாவுக்கு கால் பண்ண அவங்க மொபைல் ரிங் ஆகுது. எழுந்து போக அது மனோஜா தான் இருக்கும் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. ஆமாண்டி மனோஜ் தான் கால் பண்றாரு, கரெக்டா சொல்லிட்டேன்னு வித்யா கேட்க அட்டன் பண்ணாத அப்படின்னு ரோஹிணி சொல்ல உடனே ஒபே பண்றாங்க வித்யா. மறுபடி ட்ரை பண்ண காலை யாருமே பிக் பண்ணல. மறுபடியும் வித்யாவுக்கே கூப்பிடுறாரு. ஏய் அட்டன் பண்ணாதடின்னு வேகமா ரோஹிணி எந்திரிக்கிறாங்க. ஏய் ஆல்ரெடி உனக்கு நிறைய தடவை கால் பண்ணிட்டாருடி, நானும் அட்டன் பண்ணலன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் போடுறோன்னு தோணும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எடுக்காத மாதிரி தோணும், நீ இங்கதான் இருக்கன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு வித்யா சொல்ல சரி அட்டன் பண்ணு, ஆனா நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லாத அப்படின்னு ரோஹிணி சொல்ல சரின்னு கால் அட்டன் பண்றாங்க வித்யா. கால் அட்டன் பண்ண அடுத்த செகண்டே ஹலோ மனோஜ், ரோஹிணி இங்க இல்ல அப்படின்னு வித்யா கத்த ரோஹிணி தலையில அடிச்சுக்கிறாங்க. போன ஒரு தடவை எடுத்து பார்த்துட்டு நான் கேட்கவே இல்லையேங்கிறாரு மனோஜ். அது இல்ல காலையில ரோஹிணி கால் பண்ணி வரேன்னு சொல்லி இருந்தா இன்னும் வரல, அததான் சொன்னேன். அதுவும் இல்லாம நீங்க எனக்கு கால் பண்றீங்கன்னா அவளை பத்தி கேட்கறதுக்காக தானே இருக்கும் அப்படின்னு வித்யா சொல்ல அந்த லூசு மனோஜ் அதையும் நம்பிக்கிட்டு அப்ப அவ அங்க இல்லையான்னு கேக்குறாரு. இல்ல வரல, நானே உங்களுக்கு கால் பண்ணலான்னு தான் இருந்தேன், ரோஹிணி வந்தா ஏதாவது சொல்லுமான்னு வித்யா கேக்குறாங்க. ஆமா ரோகிணி கிட்ட அவள அம்மா வீட்டுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லிடு அப்படின்னு மனோஜ் சொல்ல ஸ்பீக்கர்ல கேட்டுட்டு இருக்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்காங்க. டக்குன்னு வித்யா இப்ப நீங்க உங்க அம்மா சொல்லிதான் கால் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க ஆமா அவங்களே அவளை வீட்டுக்கு வர சொல்லுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல கேட்டுட்டு இருக்க ரோகிணி ஏக கடுப்பாகிறாங்க.
சரிங்க. நான் வந்தா சொல்லிடுறேன். அப்படின்னு வித்யா சொல்ல, அவ வந்தான்னா முதல்ல எனக்கு கால் பண்ண சொல்லு வித்யா. இல்ல அவ வீட்டுக்கு வந்தா கூட ஓகே தான். அம்மா முதல்ல அவள வர சொல்லிட்டாங்க. அத ஸ்ட்ராங்கா அவகிட்ட சொல்லிடு. அப்படின்னு மனோஜ் சொல்ல, சரிங்க அவ வந்தா சொல்றேன். அப்படின்னு பட்டும் படாம வித்யா பதில் சொல்றாங்க. உன் மாமியாரே வர சொல்லிட்டாங்களாண்டி. அப்புறம் நீ கிளம்பி போக வேண்டியது தானே? அப்படின்னு வித்யா சொல்ல, நான் எதுக்கு போகணும்? அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க. அதான் வர சொல்றாங்கல்ல. அப்படின்னு வித்யா சொல்ல, இப்ப கூட ஃபோன் பண்ணி கூப்பிடணும்னு அவனுக்கு தோணல. அவங்க அம்மா சொல்லி தான் கால் பண்ணியிருக்கான். அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஆமா அவரா கூப்பிடல அப்படின்னு வித்யாவும் யோசிக்கிறாங்க. அவன் நிறைய படிச்சிருக்கானே தவிர அவனுக்கு எமோஷனல் மெச்சூரிட்டியே இல்ல. இதெல்லாம் கூட அவங்க அம்மா சொல்லி தான் பண்றான் அப்படின்னு ரோகிணி சொல்ல, அதுவும் கரெக்ட் தான். எனக்கு ஒண்ணு தோணுதுடின்னு வித்யா சொல்ல, என்னன்னு ரோகிணி கேக்குறாங்க. இன்னைக்கு அவங்க அம்மாவை கூப்பிட்டதுனால உன்னை அங்க வர சொல்லி சொல்றாரு. நாளைக்கு அதே அம்மா அவளை விட்டுரு, அவ உன் லைஃபுக்கு வேண்டான்னு சொன்னா உன்னை விட்டு போயிருவாரான்னு ரோஹிணி கிட்ட கேக்குறாங்க வித்யா. ரோஹிணி அப்படியே அமைதியா நிக்க கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கேக்கல. ஆனா இப்ப கூட அவருக்கா தோணல. அவங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரே கால் பண்ணாரு. காசு விஷயத்துல அவர் மேலயும் தப்பு இருக்கு. ஆனா அவரு உனக்கு சப்போர்ட்டே பண்ணலையே. அவரு சைலண்ட் ஆயிட்டாருல. பிரச்சனைன்னு வந்த உடனேயே உன்னை முன்னாடி தள்ளி விட்டுட்டு அவரு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இந்த பிரச்சனைக்கே இப்படின்னா நாளைக்கு உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சா அவரு உனக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? உன் கூட நிப்பாரா? அப்பவும் அவரு அவங்க அம்மா பேச்ச கேட்டாருன்னா உன் நிலைமை என்னடி ஆகுறது? அப்படின்னு வித்யா கேட்க கேட்க ரோஹிணிக்கு குழப்பமா அதிர்ச்சியுமா இருக்கு. இப்ப என்னடி பண்ண போற? அப்படின்னு வித்யா கேட்க, நான் அங்க போய் தானே ஆகணும். நான் போறேங்கிறாங்க ரோஹிணி. அதுவும் கரெக்ட் தான். அங்க போய் முதல்ல உன் மாமியார சரி கட்ட பாரு. மனோஜ் கூட சமாளிச்சிடலாம். கிட்டத்தட்ட அவரு ஒரு பொம்மலாட்ட பொம்மை மாதிரி தான். யாரு சொன்னாலும் அவர் கேட்பாரு. நீ அவர்கிட்ட உன் கோவத்தெல்லாம் காட்டாத புரியுதா? இப்ப உன் மாமியாருக்கு உன் மேல இருந்த அபிப்பிராயம் ஒரு 10 ஸ்டெப் இறங்கி இருக்கும் அப்படின்னு வித்யா சொல்ல, கண்டிப்பா இப்ப இறங்கி இருக்கும். இப்ப அந்த ஸ்ருதியை தான் அவங்க ஃபேவரட் லிஸ்ட்ல மாத்துவாங்க. ஏன்னா அவ நிஜமான பணக்காரி அப்படின்னு ரோகிணி சொல்ல, நீயும் மலேசியா பணக்கார பொண்ணுன்னு இப்ப வரைக்கும் நம்பிக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு வித்யா கேட்க, நம்ம ஊர்ல பணக்காரங்கன்னு சொல்றதை விட பணக்காரவங்கள தெரியறவங்களுக்கு தான் மரியாதை அதிகம். இப்ப என் மாமியாருக்கு என் மேல சந்தேகம் கூட வர ஆரம்பிச்சிருக்கும். என்னை பத்தி நிறைய கேள்வி கேட்க போறாங்க அப்படின்னு கொஞ்சம் பயத்தோட சொல்றாங்க. சிச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது நீ அங்க போய் மனோஜ் உனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு எந்த கோவத்தையும் அவர்கிட்ட காட்டிடாத சரியா? அப்படின்னு பொறுப்பா அட்வைஸ் குடுக்குறாங்க வித்யா. என் கோவத்த காட்ட வேண்டிய நேரம் இது இல்லன்னு எனக்கு தெரியும். மனோஜ மொத்தமா என் பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு ரோகிணி சொல்ல, அதுக்கு என்ன பண்ண போறேன்னு கேக்குறாங்க வித்யா. ஏதோ மைண்ட்ல யோசிக்கிறவங்க ஆட்டோல வந்து இறங்குறாங்க. வீட்டுக்குள்ள முத்து, ரவி, ஸ்ருதி எல்லாரும் காஃபி கப்போட நிக்கிறாங்க. அங்க வர்ற மீனா கிட்ட மனோஜ் ரோஹிணிக்கு கால் பண்ணி பேசினாரான்னு ஸ்ருதி கேட்க, இல்ல ரோஹிணி பேசல போல, வித்யா தான் பேசியிருக்காங்கன்னு மீனா இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்க. இப்ப அண்ணி வரேன்னு சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு ரவி கேட்க, தெரியலங்கிறாங்க மீனா. அதெல்லாம் கண்டிப்பா பார்லர் அம்மா வரும்டா அப்படின்னு முத்து சொல்ல, எப்படிடா சொல்றேன்னு கேக்குறாரு ரவி. ஏண்டா வீட்டை விட்டு போறதா இருந்தா பெரிய பெட்டியெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கணும்ல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க ஹேண்ட்பேக் மட்டும்தான் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சிசிடிவி மீனா சொல்ல, அப்புறம் என்ன, அதெல்லாம் வந்துரும், தப்பு பண்ணி மாட்டிக்கிச்சுல, அதான் ஓடி ஒளிஞ்சிருச்சுங்கிறாரு முத்து. டேய் பாவண்டான்னு ரவி சொல்ல, யாரு பார்லர் அம்மாவா? போடா அப்படிங்கிறாரு முத்து. மனோஜும் சேர்ந்து தானே பண்ணா அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்கும் போதே பொண்ணுங்க மேலதான் ஈஸியா பழி சொல்லிடுறாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. இந்த மனோஜும் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்க ஹால்ல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்க விஜயாவும் அண்ணாமலையும் அந்த பக்கம் பாக்குறாங்க. டேய் அங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜயா சத்தம் கொடுக்க, ஒண்ணும் இல்லம்மா சும்மாதாங்கிறாரு ரவி. அவங்க என்ன பேசுனா உனக்கு என்ன? எல்லாத்தையுமே நீ தெரிஞ்சுக்கணுமா? பேசாம காஃபிய குடிங்கிறாரு அண்ணாமலை. மனோஜ் மனோஜ்னு விஜயா கூப்பிட ரூமை விட்டு வெளியே வராரு. என்னமான்னு வந்து நின்னு கேட்க, என்னடா உள்ளரையே இருக்க, காஃபி குடிச்சியா இல்லையான்னு விஜயா கேட்க, எனக்கு வேணாமா அப்படிங்கிற மனோஜ் அங்க வர்ற ரோஹிணிய பாக்குறாரு. ரோஹிணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆர்வமா 2 எட்டு போனவரு டக்குன்னு நிறுத்திட்டு உங்க அம்மாவை பரிதாபமா பாக்குறாரு. வாசப்படியில வந்து நிக்கிற ரோகிணியும் இந்த டிராமாவெல்லாம் பாக்குறாங்க. விஜயா ரோகிணிய முறைக்க, மனோஜ் அவங்க அம்மாவை பரிதாபமா பாக்க, அடுத்து என்னன்னு மூச்சை புடிச்சிட்டு மீனா பாக்குறாங்க. அத்தை எல்லாரும் கூட பாத்துட்டு இருக்காங்க. ஏமா அங்கேயே நிக்கிற, உள்ள வா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல செருப்பு கழட்டி விட்டுட்டு உள்ளர வர்றாங்க ரோகிணி. வாங்க ரோகிணி, இப்பதான் நீங்க வருவீங்களா இல்லையான்னு பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு ஸ்ருதி சாதாரணமா சொல்லிட அவங்கள முறைக்கிறாரு ரவி. ரோகிணி இங்க வாமான்னு அண்ணாமலை கூப்பிட அவர் முன்னாடி வந்து நிக்கிறாங்க ரோகிணி. ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, விஜயா உன்னை அடிச்சிருக்க கூடாது, தப்புதான், அதுக்காக நீ வீட்டை விட்டு போலாமாமா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஆன்ட்டி அடிச்சதுக்காக எல்லாம் நான் போகல அங்கிள், அவங்க என் அம்மா மாதிரி தான், அவங்களுக்கு என்ன அடிக்க ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு ரோகிணி சொல்ல, இப்ப மட்டும்தான் அம்மாவா? பொய் சொல்லும் போது தெரியல, சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு அப்படின்னு விஜயா எரிச்சலா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாலே போல்டு
அப்படின்னு முத்து சொல்ல சும்மா இருக்க மாட்டீங்களான்னு ஒரு இடி இடிக்கிறாங்க மீனா. அதோட சும்மா இருங்கன்னு வழக்கமான டைலாக்கும். என்னடா சும்மா இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ஒரு ஜாட காட்டுறாரு. ரோஹிணி அப்பயும் முறைக்கிறாங்க முத்துவ. ரோஹிணி இனிமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமா, வீட்டை விட்டு போகாதன்னு அண்ணாமலை சொல்றாரு. இல்ல அங்கிள், ஒரு வேலை இருந்துச்சு அதனாலதான் போனேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, போனதெல்லாம் விடுங்க, இனிமே இந்த மாதிரி எதையும் பண்ணாதீங்க. மனோஜ், உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன், இந்த பொய்யை பித்தலாட்டம் எல்லாத்தையும் விட்டுரு. இதுவே கடைசியா இருக்கட்டும். எந்த விஷயமா இருந்தாலும் குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா பேசிதான் முடிவெடுக்கணும். அத விட்டு ஆளாளுக்கு உங்களுக்குள்ள பேசிக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருந்தா குடும்பம் எப்படிடா நல்லா இருக்கும்? இந்த வீட்ல விஜயா உங்க 2 பேரையும் தான் கொண்டாடிக்கிட்டு இருப்பா. இப்ப நீங்க அவளையும் சேர்த்து ஏமாத்தி இருக்கீங்க. அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. விஜயா வெறுப்போட எழுந்து போக, ஆண்டி 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 என்னைய மன்னிச்சிருங்க ஆண்டி, நான் இப்பவும் சொல்றேன், எல்லாரோட நல்லதுக்காகவும் தான் நான் இப்படி பண்ணினேன், என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி அப்படின்னு ரோகிணி விஜயா கால்ல விழ, அம்மா என்னையும் மன்னிச்சிருங்கம்மா, நானும் உங்ககிட்ட பொய் சொல்லி இருக்க கூடாது அப்படின்னு மண்டி போட்டு அவங்க அம்மா கால்ல உட்கார அண்ணாமலைய பாக்குறாங்க விஜயா. பரவாயில்ல மன்னிச்சிட்டுங்கிற மாதிரி ஒரு ஜாட காட்ட, 2 பேரும் எந்திரிங்க அப்படிங்கிற விஜயா எழுந்திருச்ச ரோகிணிய பார்க்க அவங்க தலைய குனிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்காக நான் இந்த வீட்ல எவ்வளவோ சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன், என்கிட்ட கூட சொல்லாம இப்படியெல்லாம் செஞ்சிருக்கீங்க. இனிமே எனக்கு தெரியாம எந்த முடிவும் நீங்க எடுக்க கூடாது, சரியா? புரிஞ்சுதான்னு விஜயா கேட்க, சரிங்கம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல, சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க ரோகிணி. அப்பா எல்லாம் சரிதான், தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுத்தாச்சு, நாட்டாமைய தீர்ப்ப சொல்லிட்டாங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. நாட்டாமையா அப்படின்னு ஸ்ருதி புரியாம கேக்க, ஏய் அவன் அம்மாவ சொல்றான் அப்படின்னு ரவி விளக்கம் கொடுக்கறாரு. ஆனா இந்த நாட்டாமையோட தீர்ப்புல ஒரு குறை இருக்குதே அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா ஒரு அடி முன்னாடி வந்து முத்துவ பாக்குறாங்க. என்னடா குறைய பார்த்த? அதான் 2 பேரும் மன்னிப்பு கேட்டு அம்மா மன்னிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. இதோ கால்ல உழுவுறத வச்செல்லாம் யாரையும் நம்ப முடியாதுப்பா. இப்ப பீச்ல போய் நிக்கிறோம், கடல் அலை வந்து கால்ல விழுந்துட்டு போகும், கால்ல விழுந்துருச்சேன்னு நம்ம பின்னாடியே போனா நம்ம நிலைமை என்ன ஆகிறது அப்படின்னு அசால்ட்டா விஜயா மனச பயப்பட வச்சிடுறாரு முத்து. நாளைய ப்ரோமோல விஜயா ரோகிணி மனோஜ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்து சொன்னதை கேட்டீங்கல்ல, மனோஜ் அப்பாவை ஷோரூம் ஓனரா உட்கார வைக்க போறேன்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அத அவர் விரும்பலன்னா கூட முத்து விட மாட்டான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த 27 லட்சம் ரூபாய் பணம் தான். அதை தூக்கி அவன் மூஞ்சில விட்டு எறியணும். உன் மாமா கிட்ட சொல்லி உன் அப்பா கிட்ட பேச சொல்லு, இப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்லி உங்க அப்பாவை பணத்தை அனுப்ப சொல்லு அப்படின்னு விஜயா சொல்ல, வாளு போய் கத்தி வந்தது டும் 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 அப்படின்னு பயத்துல உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க ரோகிணி. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.